உலகத்திலேயே பெரிய நாடுக்கும் உலகத்திலேயே பெரிய கம்பெனிக்கும் ஒரு சின்ன சண்டை இப்ப போயிட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பிடிச்சமான ஒரு போன்னா அது நம்ம ஆப்பிள் தான். அந்த ஆப்பிள் செக்டாரோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸும் கம்பெனிஸும் நம்ம இந்தியால இருக்கு. நம்ம கண்ட்ரில மட்டும் இல்லாம எல்லா கண்ட்ரிலயும் இருக்கு. இப்போ சடனா அமெரிக்கன் பிரசிடென்டான ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கிற கம்பெனிஸையும் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு அமெரிக்கால மட்டும்தான் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை தொடங்கணும்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு பாப்போம். அவர் ஒரு பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு பயங்கரமான பிசினஸ்மேன். அவரை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் கம்பெனி வேற ஒரு கண்ட்ரில போய் தன்னோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸையும் கம்பெனிஸையும் தொடங்குறதுனால அந்த கண்ட்ரீஸ்லயே ஆப்பிள் போன்ஸ் கிரியேட் செய்யப்பட்டு அந்த கம்பெனிஸ்லயே டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணப்படுது. அது அமெரிக்காக்கு ஒரு பயங்கரமான லாஸ் ஆயிருக்கு. இதே ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஆப்பிள் கம்பெனி அமெரிக்கால மட்டும் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை தொடங்குனாங்கன்னா ட்ரேட் ப்ராசஸ் மூலியமா ஆப்பிள் போன்ஸை பயங்கர ரேட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இந்தியன்ஸ் நம்ம யாருமே ஆப்பிள் போன்ஸ் வாங்கணும்னா ரொம்ப காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாம ஷிப்பிங் சார்ஜஸோட ரேட்டையும் ஏத்திடுவாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற ஆப்பிள் கம்பெனிஸ் மட்டும் இல்லாம உலக நாடுகள்ல எங்கெங்க ஆப்பிள் கம்பெனிஸ் லொகேட் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அமெரிக்கால மட்டும் தான் ஆப்பிளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை தொடங்கணும்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. அதுக்கு ஆப்பிள் கம்பெனி சைட்ல இருந்து மறுப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. ஆனா ட்ரம்ப் சொல்ற விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸ்பென்சிவா வாங்குற ஆப்பிள் போனை இன்னும் எக்ஸ்பென்சிவா வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.